ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் நித்யா ஃப்ராங்க்லின். இப்போ குழந்தைங்களுக்கு அடிக்கடி வர சளி இருமல் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம காசஸ் பார்த்துட்டோம், எப்போ வரி பண்ணணும்னு பார்த்துட்டோம். அடுத்த மூணாவது விஷயம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், உங்கள் குழந்தைக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா எது ட்ரிகர் பண்ணுது, அது ஃபுட்டாக இருக்கலாம். ஸோ ஃபுட்டு ட்ரிகர் பண்ணிச்சுன்னா அந்த ஃபுட்டை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். சில பிள்ளைங்களுக்கு சில டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ட்ரிகர் பண்ணும், சில பிள்ளைங்களுக்கு கவுஸ் மில்க் ட்ரிகர் பண்ணும், சில பிள்ளைங்களுக்கு ரொம்ப இந்த ஜீரா இருக்கிற மாதிரி ஸ்வீட்ஸ், இந்த குலாப் ஜாமுன், ரசகுல்லா, ஈவன் க்ரீம் கேக்ஸ், கலர்ட் திங்ஸ், இதெல்லாம் ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க. அடுத்த விஷயம், உங்கள் குழந்தையுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கான்னு பாருங்க. குழந்தை ரொம்ப எடக்குறைவாக இருந்தாலும் அடிக்கடி வருன்றதுனால நல்ல ஆரோக்கியமான, அதாவது ஒரு பேலன்ஸ் டயட், நிறைய ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி டயட் கொடுங்க. உங்கள் குழந்தைக்கு ரத்த சோகை இருந்ததுன்னா, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்ததுன்னா, ஸோ அதனால நிறைய டேட்ஸு, கொஞ்சம் ஜாகரி, இந்த மாதிரி விஷயங்களை டயட்டில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா அயன் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் உங்கள் குழந்தைக்கும் உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு கொடுங்க. அதே மாதிரி அலர்ஜியுடைய ட்ரிகர், சப்போஸ் டஸ்ட்டில் போனால் இல்லை ஏசியில் போனால் உங்கள் குழந்தைக்கு சளி இருமல் வருதுன்னா அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், வேக்சின்ஸ் இருக்குது. நியூமோகாக்கல்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது ரொம்ப சிவியர் நிமோனியா காஸ் பண்ணும். ஸோ அதுக்கும் வேக்சின் இருக்குது. ப்ளஸ் ஆனுவலாக வர ஃப்ளூவுக்கும் வேக்சின் இருக்குது. இதை பற்றியும் உங்கள் டாக்டர் கிட்ட கேளுங்க.